ஊத்துக்குளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நடராஜ் அவர்கள், ஜோதிடர் நடராஜ் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே இது பரிவர்த்தனை பத்தி பேச போறேன்னு சொல்லியிருக்காரு. பரிவர்த்தனை பற்றி அவர் இன்னைக்கு வந்து விளக்குவார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய லக்ஷ்மி பிரசன்ன ஜோதிடர் கவிதா லட்சுமி அவர்களுக்கும், திரு பொறியாளர் கன்னியப்பன் ஐயா அவர்களுக்கும், ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி உறுத்தாய்க்கொண்டு, எல்லாம் வல்ல பரம்பொருளான தில்லைவாழ் அம்பலத்தாடுவான் நடராஜன் பாதம் பணிந்து என் உரையை தொடங்குகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்லப்படுதுங்க. நம்ம பராசரர் ஜோதிட அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நவகிரகங்கள் 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் தவிர 7 கிரகங்களுக்கு சொந்தமான வீடுகள் இருக்குதுங்க. அந்த வீடுகள் தங்களுடைய வீடுகள் கிரகங்கள் மாறி நிற்கும் போது அதை பரிவர்த்தனை சொல்கிறாங்க. அதாவது ராசிகள், அந்த ராசிக்குரிய அதிபதிகள் தங்களுக்குள்ளே மாறி நிற்கும் போது அது பரிவர்த்தனைன்னு சொல்லப்படுதுங்க. அதில் வந்து பரிவர்த்தனை பொதுவாக 3 வகையாக செயல்படுதுங்க. ஒன்று வந்து ராசி பரிவர்த்தனை, அதாவது ராசிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகிக்கொள்வது. ரெண்டாவது கிரக பரிவர்த்தனை, அதாவது கிரகங்கள், ஒரு கிரகம் ஒன்று மற்றொரு கிரகத்தோடு பரிவர்த்தனை ஆகிக்கொள்வது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, கிரகங்கள் தான் நின்ற நட்சத்திர அடிப்படையில் நட்சத்திர பரிவர்த்தனை, அதாவது சார பரிவர்த்தனை சொல்லுவாங்க. அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இது பெரும் பகுதியாக பார்த்திங்கன்னா பாவகம் அடிப்படையிலும், கிரகங்களின் அடிப்படையிலும், ராசி தத்துவங்களின் அடிப்படையிலும், நட்சத்திர சித்தாந்தங்களின் அடிப்படையிலும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ராசி பரிவர்த்தனையில் வந்து பார்த்திங்கன்னா, பாவ பரிவர்த்தனையில் திரும்பவும் 3 வகையாக சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா தைதன்ய பரிவர்த்தனை, ககன பரிவர்த்தனை, மகா பரிவர்த்தனை. இந்த தைதன்ய பரிவர்த்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6, 8, 12, அதாவது இந்த துர்ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய, அதாவது கெட்ட வீடுகள் துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6, 8, 12ஆம் வீடுகள் இருக்கக்கூடிய அதிபதிகள் தங்களுக்குள்ளே மாறி நிற்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தைத்தன்ய பரிவர்த்தனை. ஏன்னா இது மிக மோசமான விளைவுகளை தரக்கூடிய பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம். ரெண்டாவது ககன பரிவர்த்தனைங்க. இது 3 அப்படிங்கிறது பெரிய முயற்சி, மாற்றங்கள். இது 3ஆம் வீடு எந்த வீடோட பரிவர்த்தனை ஆகுதுங்களோ அந்த வீட்டுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை அதிரடியாக நடத்துதுங்க. அதனால் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ககன பரிவர்த்தனைன்னு சொல்கிறாங்க. அதில் 3ஆவது வந்து மகா பரிவர்த்தனை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேந்திரங்கள் 1, 4, 7, 10ங்கிற கேந்திரங்களுக்கும் 1, 5, 9ங்கிற திரிகோணங்களுக்கும் நடக்கக்கூடிய பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா மகா பரிவர்த்தனைன்னு சொல்கிறாங்க. இது இருக்கிற பரிவர்த்தனைகளே மிகப்பெரிய ராஜயோகமான பரிவர்த்தனைன்னு சொல்லப்படுறது இந்த கேந்திரங்களுக்கும் கோணங்களுக்கும் நடக்கக்கூடிய பரிவர்த்தனை தானுங்க. இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனையில் கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகங்களையும், பொருளாதார வாய்ப்புகளையும், ஒரு அரசாங்க உயர் பதவிகளையும், நல்ல ஒரு மிகப்பெரிய பெயர், புகழ், செல்வாக்குகளை பெற்று தருதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார பரிவர்த்தனை. சார பரிவர்த்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு சூரியன் வந்து குருவோட நட்சத்திரத்துலேயோ, இல்லை குரு வந்து சூரியனோட நட்சத்திரத்துலேயோ இந்த மாதிரி அமரும் போது பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் நட்சத்திர அடிப்படையில் சார பரிவர்த்தனை அடிப்படையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அது எந்த பாவத்துக்கு வருதோ அந்த பாவ அடிப்படையில் அந்த பாவாதிகள் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் வந்து வெளியில் தெரியறது இல்லைங்க. இப்போ பாவ பரிவர்த்தனையிலையோ ராசி பரிவர்த்தனையோ நடக்கிற பலன்கள் வெளியில் அப்புறமா தெரியுமுங்க. ஆனால் அந்த ராசி பரிவர்த்தனை அமைப்பில் நடக்கிற விஷயங்கள் வெளியில் தெரியாது. ஆனால் அதுக்கான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜாதகர்னால் அனுபவிக்க முடியுமுங்க, உணர முடியும். இதுலேயே இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 7 பரிவர்த்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகங்களையும் கொடுக்குதுங்க. அது சர லக்கணத்துக்கு, ஸ்திர லக்கணத்துக்கெல்லாம். உபய லக்கணத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 7ஆம் வீடு பாதகஸ்தானமாக வர்றதுனால 1, 7 பரிவர்த்தனை வந்து திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்குதுங்க. நம்ம பார்த்த வரைக்குமே பார்த்திங்கன்னா குறிப்பாக மிதுன லக்கணத்துக்கு, மீன லக்கணத்துக்கெல்லாம் 1, 7 பரிவர்த்தனை வந்து புதன் தசையோ குரு தசையோ வரும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரிவினைகளையும் மனவேதனைகளையும் இந்த பரிவர்த்தனை அமைப்பு கொடுக்குதுங்க. அதே மாதிரி இன்னொரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா துலா லக்னங்க, 7ல் சந்திரன், 10ஆம் வீடான விருச்சிகத்தில் கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்காருங்க. இது பாருங்கள் 7, 10 பரிவர்த்தனை. இப்போ அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தசை ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்கிற
செவ்வாய் 7க்கு ஆட்சியாக வந்துட்டாருங்க. அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில் அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த திருமண வாழ்க்கை, அதில் ஒரு பிரச்சனை, சண்டை, அசிங்க அவமானங்கள் அது மாதிரியெல்லாம் வந்து பிரிவினையை கொடுத்துருச்சுங்க. இதே அதை ஒரு கொஞ்ச நாள் அந்த செவ்வாய் தசை முடிவு வரைக்கும் 7 வருஷம் முடிவு வரைக்கும் பிரச்சனை கோர்ட்டுன்னு ஓடிட்டு இருந்ததுங்க. அந்த பரிவர்த்தனை காலங்கள் முடிச்சதையும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காகவே செட்டில் ஆயிருச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைவில் நம்ம ஜாதகங்கள்லாம் நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பரிவர்த்தனை மிகப்பெரிய சரிங்கய்யா, நன்றி வணக்கம். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அற்புதமாக நடக்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாங்க. அதாவது அந்த பரிவர்த்தனை எவ்வளவு நுட்பமாக வேலை செய்யுது அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 2-11 பரிவர்த்தனை இது மிக ஒரு அற்புதமான பரிவர்த்தனைங்க. ஏன்னா அது 2ஆம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா தனஸ்தானம்னு சொல்கிறோம். 11ங்கிறது லாபஸ்தானம். இந்த 2-11 பரிவர்த்தனை வந்து அதனுடைய கிரகங்களோட தசாபுத்தி நடந்துன்னு வச்சுங்களேன், அது வந்து அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் அந்த பணத்தை செலவு பண்ணுற மாதிரி தானுங்க. என்ன தான் பண்ணாலும் பணம் வருமானம் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. பணம் அவர் அந்த அந்த ஜாதகருக்கு வந்து பணத்தை என்ன பண்ணுறது அளவுக்கு தனயோகங்களை கண்டிப்பாக கொடுத்துட்டு போகுதுங்க. அது மாதிரி யாராவது இருந்தால் நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூப்பிடுங்க. 2-11 இருந்து அதனுடைய தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய தனயோகங்களை கொடுக்குதுங்க. இதுக்கு அடுத்தபடியான யோகம் 2-9. 2-9 விட 2-9 அதுக்கான வாய்ப்புகள் தான் தருவதுங்க. ஆனால் இது வந்து மிகப்பெரிய தனயோகங்களை 2-11 கொடுக்குதுங்க. அதே மாதிரி 9-10 இது தர்மகர்பாதிபதி யோகம்னு சொல்கிறவங்க. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, இது பொருளாதார ரீதியாக பெரிய கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்தாலும், ஒரு கௌரவமான அந்தஸ்து, கௌரவம், திருப்பணிகள் செய்கிறது, தர்ம தர்ம சத்திரங்கள் கட்டுறது, கோயில் கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பணிகளையோ இல்லை மிகப்பெரிய தர்மஸ்தாபனங்கள் நடத்துறது, அறக்கட்டளைகள் நடத்துறது, இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தர்மகர்பாதி யோகங்கள் கொடுக்க தான் செய்யுதுங்க. இதுதான் நம்முடைய இந்த பரிவர்த்தனையை பற்றி நம்முடைய ஆய்வுங்க. இன்றைக்கி இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பரிவர்த்தனை பற்றி நடராஜ் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக ஆரம்பித்து எல்லா பரிவர்த்தனையும் சொல்லிட்டு கடைசியில் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டார். சூப்பராக இருந்தது, நல்லா பேசினார், வாழ்த்துக்கள். நடராஜ் அவர்களுக்கு ரவீஷ் ஜெயக்குமார் அவர்கள் வந்து